அதிமுக கூட்டத்தில் தாவேகா கொடிகள் பறந்ததும் அதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமியே பேசியதும் தான் தமிழக அரசியல் களத்தில் பெரிய பேசும் பொருளாக மாறியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் உள்ள நிலையில் தற்போது இருந்தே தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. தற்போதைய தேர்தல் களத்தின் சூட்டை தொடங்கி வைத்ததே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். கட்சிக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னுடைய ரூட்டை கச்சிதமாக அமைத்து கடந்த ஜூலை மாதமே தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்டார். தற்போது வரை அதிமுக கூட்டணியில் பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரசும் இடம்பெற்றிருக்கும் நிலையில் அவர்களையும் இணைத்து பரப்புரையை நாளுக்கு நாள் லைம்லைட்டில் வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆளும் திமுகவும் கூட்டணியை பலமாக வைத்து வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக கட்சிகளை வைத்தே தேர்தல்களை திமுக சந்தித்து வெற்றிகளையும் உறுதி செய்து வருகிறது. திமுக கூட்டணிக்கு சவால் விடுக்கும் வகையில் அதிமுகவும் வலுவான கூட்டணியை கட்டமைக்க தயார்படுத்தி வருகிறது. தற்போது வரை பாஜக, தமாக மட்டுமே கூட்டணியில் இருக்கும் நிலையில் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக மற்றும் தேமுதிக மீண்டும் கூட்டணிக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பில் அதிமுக இருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். பிரேமலதாவும் ராமதாஸ் பாமகவும் அன்புமணியின் பாமகவும் யாருடன் கூட்டணி என்ற நிலைப்பாட்டை அறிவிக்காமல் மௌனம் காத்து வருவது அரசியல் களத்தில் மேலும் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது. இப்படி பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் திமுகவை அரசியல் எதிரியாகவும் அறிவித்த விஜய் தொடர்ச்சியாக இந்த இரு கட்சிகளை மட்டுமே கடுமையாக விமர்சித்து வருகிறார். அதே சமயம் எம்ஜிஆரை மையமிட்டு அவரது தொடர்ச்சியான பேச்சுகள் அதிமுக வாக்குகளை குறிவைப்பதாகவே உள்ளது என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். விக்கிரவாண்டியை தொடர்ந்து மதுரை மாநில மாநாட்டிலும் திமுக பாஜகவையே குறிவைத்து பேசிய விஜய் திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூரிலும் அதே புராணத்தை தொடர்ந்தார். இருப்பினும் ஆரம்பத்தில் பாஜக திமுகவை விமர்சனம் செய்து வந்த விஜய் நாமக்கல் கூட்டத்தில் அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்தார். அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி என்று கூறிய அவர் எம்ஜிஆரின் தொண்டர்கள் இதை ஏற்க மாட்டார்கள் என்றும் கூறினார். அதனால் தாவேகா அதிமுகவை தவிர்த்து வேறு திட்டமிடுகிறதோ என்ற பேச்சு சமூக வலைதளங்களில் வட்டமிட ஆரம்பித்தன. மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணிய ஒரு கூட்டணியை ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியும் நாம இருக்க மாட்டோம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுசா கொடுத்துட்டாங்களா? இல்லம்மா, தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சரியா செஞ்சுட்டாங்களா? அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேட்கிறாங்க. இந்நிலையில்தான் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு திமுக அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைத்து வரும் எடப்பாடி பழனிசாமி தாவேகாவையும் அக்கட்சியின் தலைவர் விஜயையும் விமர்சிக்காமல் ஆதரவான துணியிலேயே பேசினார். அதேபோல பாஜகவும் கரூர் விவகாரத்தில் விஜயை கடுமையாக விமர்சிக்கவில்லை. பாஜக தரப்பில் விஜயிடம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. அதே சமயம் ஆதவ் அர்ஜுனா உடனடியாக டெல்லி சென்றது, என்டிஏ குழு கரூர் வந்து ஆய்வு செய்தது என பல விஷயங்களை இணைத்து வைத்து அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர். இருப்பினும் கூட்டணி விவகாரத்தில் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாவேகா தலைவர் விஜயுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து பேசியதாகவும் வரும் ஜனவரி மாதம் கூட்டணி குறித்து முடிவு செய்து கொள்ளலாம் என பேசப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் இதனை இருதரப்பும் உறுதி செய்யவில்லை. இந்நிலையில்தான் நாமக்கல் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற கூட்டத்தில் நடந்த சம்பவம் தான் இதுவரை கசிந்து வந்த தகவல்களுக்கு சற்றே உயிர் கொடுத்துள்ளது.
மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் ஒரு பகுதியாக குமாரபாளையம் அடுத்துள்ள சாணர்பாளையம் பகுதியில் அதிமுக பரப்புரை பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்தில் சில இளைஞர்கள் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடிகளை ஆரவாரமாக அசைத்தபடியே இருந்தனர். இதனை கவனித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு வலுவான கூட்டணி அமையப் போகிறது, அதற்கான சிக்னல்கள் தெரிய தொடங்கிவிட்டது என தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடியை பார்த்தவாறு கூறினார். பிள்ளையார் சுழி போட்டாட்சி என்று அவர் பேசியதும் கூட்டத்தில் தொண்டர்கள் உற்சாகமாக முழக்கமிட்டனர். எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சு சூசகமாக தாவேகா அதிமுக கூட்டணி உருவானதை காட்டுவதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதேபோல இதை அதிகாரப்பூர்வமான விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு கூட்டணி அமைவதற்கு பல்வேறு கட்டங்கள் இருக்கின்றன. தொகுதிகள், பதவிகள், கூட்டணியில் மற்றவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என இவையெல்லாம் பார்த்துதான் கூட்டணி அமையும். தாவேகாவை பொறுத்தவரை அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தடையாக இருப்பது அந்த கூட்டணியில் பாஜக இருப்பது. கொள்கை எதிரியாக அறிவிக்கப்பட்ட கட்சியுடன் தாவேகா கூட்டணி அமைக்க வாய்ப்பே இல்லை என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். அதே சமயம் 150 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் எண்ணம். தாவேகா கூட்டணிக்கு வந்தால் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கும். அதனால் எடப்பாடியின் பேச்சு வெறும் சமிஞ்சைதான். இதை வைத்து உறுதியாக எதையும் கூற முடியாது. அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் தாவேகா கொடியை பிடித்திருந்த நபர் அதிமுக கொடி பதிந்த டி-ஷர்ட்டுடன் இருந்ததை சுட்டிக்காட்டி வைரலாக்கி வருகின்றனர். அதேபோல் எந்த ஒரு தாவேகா தொண்டரும் அதிமுக கொடி பதிந்த டி-ஷர்ட்டுடன் தாவேகா கொடியை பிடிக்க மாட்டான் என்றும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.